Hello students, welcome to CE Education. Articles na தமிழ்ல சுட்டிடை சொல். இந்த articlesல two types இருக்கு. Indefinite articles, definite articles. நம்ம இந்த சாப்டர்ல definite article எந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்ணோம் அப்படிங்கறத பார்க்கலாம். Definite article D தான் நம்ம definite article னு சொல்றோம். D க்கு தமிழ் மீனிங் அந்த இந்த அப்படின்னு வரும். இப்போ இந்த definite article எந்த மாதிரியான இடங்கள்ல யூஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரலாவே ஆர்டிகல் அப்படின்னாலே நவுனுக்கு முன்னாடி வரும். ஸோ இந்த Dங்கிற definite article எந்த மாதிரியான இடங்கள்ல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி இண்டிகேட்டட் நவுன் a person, a place or thing indicating again. அதாவது ஒரு நபரையோ ஒரு இடத்தையோ அல்லது ஒரு பொருளையோ ஏற்கனவே குறிப்பிட்டு அதை மீண்டும் குறிப்பிடும் போது தி உபயோகிக்க வேண்டும். அதாவது பாருங்க, நவுன்னாலே என்னது? a person, a place or thing. ஸோ இதை ஆல்ரெடி நம்ம இண்டிகேட் பண்ணிட்டு அதை பத்தி மறுபடியும் நம்ம சொல்லும் போது பேசும்போது இந்த தீங்கிற டெஃபினட் ஆர்டிகல் அந்த நவுனுக்கு முன்னாடி யூஸ் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, ஐ பாட் எ புக், த புக் இஸ் யூஸ்ஃபுல். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் இருக்கு பாருங்க, ஐ பாட் எ புக். இந்த சென்டென்ஸ்ல புக் அப்படிங்கிறது நவுன், இது ஒரு பொருள், இட்ஸ் எ திங். இந்த புக்கை மறுபடியும் நம்ம குறிப்பிட்டு சொல்றோம் அடுத்த சென்டென்ஸ்ல, ஐ பாட் எ புக், த புக் இஸ் யூஸ்ஃபுல். அதாவது தமிழ் மீனிங் பாருங்க, நான் ஒரு புத்தகத்தை வாங்கினேன், ஏதோ ஒரு புத்தகத்தை வாங்கினேன், எ புக், அந்த புத்தகம் உபயோகமாக உள்ளது. ஸோ ஆல்ரெடி இண்டிகேட்டட் நவுன் இண்டிகேட்டிங் அகைன். சரி, அடுத்தது செகண்ட் பாத்தீங்கன்னா எ சிங்குலர் நவுன் ரெஃபர்ஸ் ஹோல் கேசஸ். அது என்னது? எ சிங்குலர் நவுன் ரெஃபர்ஸ் ஹோல் கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு காட்டி முழுமையான இனத்திற்கும் பொருந்தும் வார்த்தை. அதுக்கு முன்னாடி நம்ம தி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள்ல ஈஸியா புரியும். தி கேட் ஆல்வேஸ் ஈட்ஸ் ராட். இதுல பாத்தீங்கன்னா தி கேட், இதுக்கு தமிழ் மீனிங் என்ன வரும்னா அந்த பூனைன்னு வராது, பூனை எப்போதும் எலிகளை தின்னும். ஸோ இந்த இடத்துல பூனை அப்படிங்கிறது கேட் சிங்குலர். இந்த சிங்குலர் அந்த பூனை இனத்தையே குறிப்பிடுது. அதுதான் பாத்தீங்கன்னா இங்க சொல்றாங்க, ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு காட்டி முழுமையான இனத்திற்கும் பொருந்தும் வார்த்தை. So the cat always eats rats. இதுல கேட்டுக்கு முன்னாடி தி யூஸ் பண்றோம். பூனை எப்போதும் எலிகளை தின்னும். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம் பாருங்க, the cow is a domestic animal. இப்ப பாருங்க, இதுக்கு தமிழ் மீனிங் பசு ஒரு வீட்டு விலங்காக இருக்கிறது. இந்த இடத்துல கவுங்கிறது சிங்குலர் இல்லையா? அந்த சிங்குலருக்கு முன்னாடி தி யூஸ் பண்றோம். அப்போ அந்த தி யூஸ் பண்ணும்போது அந்த பசுன்னு அர்த்தம் கிடையாது, அந்த பசுவினுடைய இனத்தையே குறிக்குது. ஸோ த கவ் இஸ் அ டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னா பசு ஒரு வீட்டு விலங்காக இருக்கிறது. அடுத்தது தேர்ட் பாத்தீங்கன்னா ஓசன்ஸ், ரிவர்ஸ், கேனல்ஸ், டெசர்ட்ஸ், குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ், மவுண்டைன் ரேஞ்சஸ். அதாவது கடல்கள், சமுத்திரங்கள், நதிகள், வளைகுடாக்கள், பாலைவனங்கள், தீவுகள், மலைத்தொடர்கள், இதுக்கெல்லாம் நம்ம பேர் இருக்கும். கடல்களுக்கு பர்டிகுலரா நேம் இருக்கும். ஸோ அந்த நேமுக்கு முன்னாடி பர்டிகுலரா நேம் இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த தீங்கிற டெஃபினட் ஆர்டிகலை கட்டாயம் யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்க, தி அரேபியன் சி. அரேபியன் சி அப்படிங்கிறது ப்ராப்பர் நவுன். ஒரு பர்டிகுலரா ஒரு கடலை பத்தி நம்ம சொல்றோம், குறிப்பிட்டு சொல்றோம். ஸோ இருந்தாலும் அதுக்கு முன்னாடி திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். அடுத்தது பசிபிக் ஓசன், அதுக்கு முன்னாடி தி. அடுத்தது இன்னொரு எக்ஸாம்பிள் கங்கா, தி கங்கா. அடுத்தது சுயஸ் கேனல், தி சுயஸ் கேனல். அடுத்தது தி சஹாரா. அடுத்து நெக்ஸ்ட் இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்க, தி மால்தீவ்ஸ். அடுத்தது
தி ஹிமாலயாஸ். இப்போ நெக்ஸ்ட் certain books, அதாவது ஒரு குறிப்பிட்ட முக்கியமான புத்தகங்களுக்கு முன்னாடி தி யூஸ் பண்றோம். பாருங்களேன், எக்ஸாம்பிள் தி ராமாயணா, தி மகாபாரதா, அடுத்து தி பைபிள். ஸோ இந்த மாதிரியான மிகவும் முக்கியமான புத்தகங்களுக்கு முன்னாடி நம்ம இந்த திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணோம். அடுத்து நெக்ஸ்ட் ஃபிஃப்த் பாத்தீங்கன்னா பிஃபோர் நேம்ஸ் ஆஃப் திங்ஸ் யூனிக் ஆஃப் தட் கைண்ட், அதாவது ஒப்புமையில்லா பொது பெயருக்கு முன் வரும். ஒப்புமையில்லா பொது பெயர் அப்படிங்கும்போது என்னன்னு பாத்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சன். ஸோ அதுக்கு நிகர் அதுதான் இல்லையா, சன்னுக்கு நிகர் சன் தான். ஸோ தி சன். அதே மாதிரி எர்த், ஸோ தி எர்த். அடுத்தது ஸ்கை, தி ஸ்கை. ஸோ இந்த மாதிரி ஒப்புமையில்லா பொருளுக்கு பெயருக்கு முன்னாடி புது பெயருக்கு முன்னாடி இந்த திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன் ஹேவிங் அட்ஜெக்டிவ், ஒரு சில பெயர் உரிச்சொல்லுடன் கூடிய பெயர் குறித்த பெயர் சொல்லுக்கு முன்னாடி வரும் இந்த திங்கிற டெஃபினட் ஆர்டிகல். எல்லா ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து அதுக்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிகல் தி யூஸ் பண்றோமானா கிடையாது. பாருங்க, ஃபர்ஸ்ட் அட்ஜெக்டிவ்னா என்ன? அட்ஜெக்டிவ் இஸ் யூஸ்டு பிஃபோர் நவுன். நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ்ங்கிற வேர்டு வரும். அந்த வேர்ட் நவுனை பத்தி சொல்லும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாய், பாய்ங்கிற வேர்டு நவுன். டால் பாய், இந்த பாய்ங்கிற நவுனை பத்தி ஏதோ ஒண்ணு சொல்லுது, அதாவது உயரமான பையன். பாய் பையன், டால் பாய் உயரமான பையன். இந்த டால்ங்கிறது அட்ஜெக்டிவ், பாய்ங்கிற வேர்டு நவுன். ஸோ இந்த டால் பாய்க்கு முன்னாடி தி யூஸ் பண்ணணுமா அப்படின்னு கிடையாது. ஒரு சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து அதுக்கு முன்னாடி தான் நம்ம திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணோம். பாருங்களேன், அலெக்சாண்டர், அவர் எப்படி சொல்லுவோம்? கிரேட் அலெக்சாண்டர் சொல்லுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் கட்டாயம் யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் ஷேக்ஸ்பியர், இது வந்து ப்ராப்பர் நவுன், ஷேக்ஸ்பியர் வேர்டு. ஸோ இந்த ஷேக்ஸ்பியருக்கு முன்னாடி இம்மார்டல் ஷேக்ஸ்பியர் யூஸ் பண்றாங்க. ஸோ இம்மார்டல் அப்படிங்கிறது அட்ஜெக்டிவ், இதுக்கு முன்னாடி திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். பிஃபோர் சம் ப்ராப்பர் நவுன், ஒரு சில ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி அட்ஜெக்டிவ் வந்து அதுக்கு முன்னாடி தான் நம்ம திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிஃபோர் சூப்பர்லேட்டிவ்ஸ், ஒப்பீட்டு நிலையில் பெயர் உரிச்சொல் முன் வரும். அதாவது பாருங்க, பாசிட்டிவ், கம்பேரிட்டிவ், சூப்பர்லேட்டிவ். பாசிட்டிவ் டிகிரி, கம்பேரிட்டிவ் டிகிரி, சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி கட்டாயம் இந்த டெஃபினட் ஆர்டிகல் தி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் பாருங்களேன், கிளவர், கிளவரர், கிளவரஸ்ட். கிளவரஸ்ட்ங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இந்த சூப்பர்லேட்டிவ் டிகிரிக்கு முன்னாடி தி கிளவரஸ்ட்னு யூஸ் பண்ணணும். ராம் இஸ் தி கிளவரஸ்ட் பாய் இன் தி கிளாஸ். ஸோ கிளவரஸ்ட் அப்படிங்கிறது சூப்பர்லேட்டிவ் டிகிரி, அதுக்கு முன்னாடி திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணிருக்கோம். ராம் அந்த வகுப்பில் மிகவும் புத்திசாலியான பையன். அடுத்து நெக்ஸ்ட் பிஃபோர் அன் அட்ஜெக்டிவ் which acts as a noun. அட்ஜெக்டிவ்க்கு முன்னாடி டெஃபினட் ஆர்டிகல் தி வரும். ஆனா அந்த அட்ஜெக்டிவ் நவுனுக்கு உண்டான வேலையை செய்யணும். அதாவது பெயர் உரிச்சொல்லானது, பெயர் உரிச்சொல்னா அட்ஜெக்டிவ், பெயர் சொல், பெயர் சொல்னா நவுன். பெயர் சொல் செய்யும் வேலையினை செய்யும் இடங்களில் தி வரும். எக்ஸாம்பிள் பார்க்கலாம். He is a poor man. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, மேன்ங்கிறது நவுன், புவர்ங்கிறது அட்ஜெக்டிவ். மேன் மனிதன், எப்படிப்பட்ட மனிதன்? ஏழ்மையான மனிதன், புவர் மேன். இந்த சென்டென்ஸ்க்கு தமிழ் மீனிங் பாருங்க, அவன் ஒரு ஏழ்மையான மனிதன். சோ இந்த சென்டென்ஸ்ல மேன்ங்கிறது நவுன், புவர்ங்கிறது அட்ஜெக்டிவ். இன்னொரு சென்டென்ஸ் எக்ஸாம்பிள் பார்ப்போம். தி புவர் ஆல்வேஸ் சஃபர். இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, புவர்ங்கிறது நவுனா வந்திருக்கு. தமிழ் மீனிங் பாருங்களேன், ஏழைகள் எப்போதும் துன்பப்படுகிறார்கள். அப்போ இந்த புவருக்கு முன்னாடி தி யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்த புவர் அப்படிங்கிற அட்ஜெக்டிவ் நவுனா ஆக்ட் பண்ணிருக்கு இந்த சென்டென்ஸ்ல. அப்போ திங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் ஆயிருக்கு.
So the poor always suffer. ஏழைகள் எப்போதும் துன்பப்படுகிறார்கள். இன்னொரு சென்டென்ஸ், the rich do not respect the poor. இந்த சென்டென்ஸ்ல பாருங்க, பணக்காரர்கள் ஏழைகளை மதிப்பதில்லை. சோ இந்த ரிச் அப்படிங்கிறது இந்த இடத்துல இந்த சென்டென்ஸ்ல நவுனா வந்திருக்கு. ரிச் மேன் சொல்றோம், பட் இந்த சென்டென்ஸ்ல தி ரிச்னு சொல்லியிருக்கோம். சோ தி ரிச் do not respect the poor. பணக்காரர்கள் ஏழைகளை மதிப்பதில்லை. சோ adjective நவுனா வரும்போது இந்த தீங்கிற டெஃபினட் ஆர்டிகல் யூஸ் பண்ணணும். அடுத்தது நெக்ஸ்ட், பிஃபோர் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். எந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்டா இருந்தாலும், அதாவது இசைக்கருவிகளின் பெயருக்கு முன் வரும் தி. பாருங்க, ரவி கேன் பிளே தி பியானோ. ரவி கேன் பிளே ஏ பியானோன்னு சொல்லக்கூடாது, அது தப்பு. சோ ரவி பியானோவை வாசிப்பான். சரி, அடுத்தது பிஃபோர் ஆர்டினல் நம்பர்ஸ். ஆர்டினல் நம்பர்ஸ் அதாவது வரிசை எண்கள் முன் இந்த தீங்கிறது வரும். ஆர்டினல் நம்பர்ஸ்னா பாருங்க, ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த் அப்படின்னு போயிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி தி ஃபர்ஸ்ட், தி செகண்ட், தி தேர்ட் தான் நம்ம யூஸ் பண்ணணும். பாருங்க, டெஃபினட் ஆர்டிகல் தி, அதுக்கு உண்டான 10 பாயிண்ட்ஸ் இங்க டேபிளர் காலத்துல இருக்கு. இது மனப்பாடமா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பவுமே மறக்காதபடி.